மாபெரும் யுத்தங்கள் வெடித்துவிடக்கூடும் என்ற பதட்டமான செய்திகள்தான் நாளாந்தம் எம்மை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்தில் இரு இடங்களில் என்றில்லாமல் இந்த பூமிப்பந்தின் பல இடங்களில் யுத்த அபாய சமிஞ்ஞைகள் எழுப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. படைகள் அனைத்தையும் கட்டியெழுப்பிவிட்டு தாய்வான் மீது படையெடுக்க தருணம் பார்த்துக் கொண்டிருக்கும் சீனா ஒரு பக்கம், தாய்வான் மீது தாக்குதல் நடத்தினால் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று எச்சரிக்கும் அமெரிக்கா மற்றொரு பக்கம். இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தை கையகப்படுத்துவோம் என்று கூறியபடி இந்திய எல்லைகளுக்குள்ளேயே நுழைந்து பாரிய கட்டுமானங்களை செய்து வருகின்ற சீனா, அத்துமீறும் சீன படைகளுடன் நாளாந்தம் எல்லைகளில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இந்திய படை வீரர்கள் உக்ரைனை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு எல்லைகளுக்குள் தனது படைகளை நகர்த்தியது மாத்திரமல்லாது, லிட்டில் கிரீன்மென் என்று அழைக்கப்படுகின்ற தனது ரகசிய படை வீரர்களை உக்ரைனின் எல்லைகளுக்குள்ளேயே அனுப்பிவிட்டுள்ள ரஷ்யா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று பிரகடனம் செய்துவிட்டு தருணம் பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் செய்வோம் என்று சூளுரைத்துவிட்டு அணு ஆயுத தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஈரான், பல லட்சம் உயிர்களை காவு கொள்ளக்கூடிய மிக பெரும் போர்கள் வெடித்துவிடக்கூடும் என்று உலகமே அச்சங்கொண்டுள்ள கால சூழலை மனித குலம் நாளாந்தம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு அழிவின் காலம் வெற்றிகரமாக எம்மை கடந்து ஒருவாறு நாம் தப்பித்து விட்டோம் என்று எண்ணி பெருமூச்சு விடும் வகையில்தான் ஒவ்வொரு மனிதனும் பதட்டத்துடன் இன்று வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது சில கேள்விகள் மனித மனங்களில் எழுவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. கடுமையான யுத்தமுகங்கள் சூழ்ந்து வருகின்ற இடங்களில் எப்பொழுது போர் ஏற்படும்? போருக்கான அறைகூவல் விடுத்துள்ள அத்தனை தேசங்களும் இதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. போர் பதற்றம் நிலவி வருகின்ற இடங்களில் சமாதானம் ஏற்பட சாத்தியம் இருக்கின்றதா? இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நவீன போரியல் உலகில் முக்கியமான ஒரு போரியல் முறை வல்லரசு நாடுகளினால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அணு ஆயுதங்களை தயாரித்து குவித்துக் கொண்டிருக்கும் வல்லரசு தேசங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளுகின்ற நேரங்களில் இந்த புதிய போரியல் முறையை கையாண்டுதான் தமது போர் தந்திரோபாயங்களை மேற்கொண்டு வருகின்றன. வருகின்ற காலங்களில் குறிப்பிட்ட இந்த வகை போரியல் முறைகளையே அநேகமான நாடுகள் கையாளும் என்பதாலும், இந்த முறைகளின் அடிப்படையிலேயே நாடுகளுக்கிடையிலான போட்டிகள் நடைபெறும் என்பதாலும், இந்த போரியல் முறை பற்றி அறிந்து வைத்துக் கொள்வது உண்மையின் தரிசனம் நேர்கள் களச்சூழலை புரிந்து கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பெரும்பாலான வல்லரசு நாடுகளினால் தற்பொழுது கையாளப்பட்டு வருகின்ற அந்த போரியல் முறை கிரே ஜோன் டாக்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. வெள்ளையும் இல்லாத, கருப்பும் இல்லாத, அல்லது அந்த இரண்டு நிறங்களும் கலந்த நிறத்தை சாம்பல் நிறம், அதாவது கிரே என்று அழைப்போம். அதேபோன்று மோதல்களும் இல்லாத, சமாதானமும் இல்லாத ஒரு நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போரியல் தந்திரோபாய நடவடிக்கைகளே கிரே ஜோன் டாக்டிக்ஸ் அல்லது கிரே ஜோன் வார்ஃபேர் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே சமாதானம் இருக்காது, அதேவேளை நேரடி மோதல்களும் இடம்பெறாது. ஆனால் ஒருவித மறைமுக யுத்தம் மாத்திரம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும்.
இதுதான் கிரே ஜோன் வார்ஃபேர். குறிப்பிட்ட ஒரு அரசியல் இலக்கினை அடைவதற்கு நேரடி மோதல் அல்லாத மறைமுக நடவடிக்கையை முன்னெடுப்பது. உதாரணத்திற்கு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறுகின்ற மோதல் போக்கை எடுத்து நோக்குவோம். உலகின் முதலாவது வல்லரசு தேசம் என்ற நிலையை தக்க வைக்கும் முனைப்பில் உறுதியாக நிற்கும் அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவின் ஸ்தானத்தை பிடித்துவிடும் முயற்சியில் களமிறங்கியிருக்கின்ற சீனாவுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இழுபறி என்பது நிச்சயமாக ஒரு போரில்தான் முடிவடையும். ஆனால் அமெரிக்காவும் சீனாவுமோ அணு ஆயுதங்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான அழிவின் ஆயுதங்களை தன்னகத்தே வைத்துள்ள வல்லரசு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் என்று வந்தால் இரண்டுமே மிகப்பெரிய அழிவினை சந்திக்கும் அபாயம் உள்ளது. எனவே இந்த இரண்டு நாடுகளுமே நேரடி யுத்தம் ஒன்றுக்கு செல்ல முடியாது. அதனால் இரண்டு நாடுகளும் ஒருவித மறைமுக யுத்தத்தில் இறங்கியுள்ளன. அதாவது இரண்டு நாடுகளும் ஒன்றின் மீது மற்றொன்று அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. ஒன்றையொன்று வாரிவிடும் படியிலான பிரயத்தனங்களில் ஈடுபட்டு வருகின்றன. அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாத அளவிற்கு தடைகளை போட்டு வருகின்றன. இதுதான் கிரே ஜோன் வார்ஃபேர். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் சீனா மீது அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையிலான வியூகத்தை அது வகுத்து வருகின்றது. இந்தியா முதற்கொண்டு சீனாவின் எதிரிகளை அடையாளம் கண்டு அவற்றை ஒருங்கிணைத்து குவாட், ஆக்கஸ் போன்ற ஒப்பந்தங்களை உருவாக்கி சீனாவுக்கு எதிராக பலமான அணிகளை உருவாக்கி வருகின்றது. சீனாவின் பொருளாதார வளங்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு சவாலுக்குள்ளாக்கியும் வருகின்றது. ஹுவாவே தொலைபேசிக்கு தடை விதிப்பது போன்ற சிறிய விடயங்கள் முதற்கொண்டு தென்சீன கடலில் சீனாவின் சுதந்திர நடமாட்டத்தை கேள்விக்குள்ளாக்கி சீனாவின் பொருளாதாரத்தை முற்றாகவே முடக்குவது வரை பல காரியங்களை செய்து வருகின்றது அமெரிக்கா. மறுபக்கம் சீனாவு முத்துமாலை திட்டம், பட்டுப்பாதை திட்டம், செயற்கை தீவுகளை உருவாக்குவது, துறைமுகங்களை கையகப்படுத்துவது என்று இந்து சமுத்திரத்தை ஆக்கிரமிப்பது முதல் உலகின் கடல் வாணிபத்தை கைப்பற்றுவது என்று நிறைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்றை உருவாக்கியது கூட சீனாவின் ஒரு வகை கிரே ஜோன் டாக்டிக்ஸ் என்று வாதிடுகின்ற ஆய்வாளர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இரண்டு நாடுகளுமே ஆயுதங்களை தயாரித்து குவித்து வருகின்றன, யுத்தங்களை புரிவதற்காக அல்ல, மாறாக எதிர்த்தரப்பு தன் மீது ஒரு யுத்தத்தை மேற்கொள்வதற்கு நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்காக. கிரே ஜோன் வார்ஃபேரில் முக்கியமானது வியூகங்களை அமைப்பது, தமக்கான அணிகளை உருவாக்கிக் கொள்வது, எதிரியின் சிறகுகளை உடைத்து தடைகளை ஏற்படுத்தி எதிரி உயரப் பறந்து விடாமல் முடக்குவது, இப்படி எதிரியுடன் நேரடியாக சண்டைகளில் ஈடுபடாமல் எதிரியை வீழ்த்துவது. இதுதான் கிரே ஜோன் வார்ஃபேர். அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ஈரான் விஞ்ஞானிகளை படுகொலை செய்வது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற கிரே ஜோன் டாக்டிக்ஸ். ஹிஸ்புல்லாக்கள் போன்ற பலஸ்தீன போராளிகளுக்கு ஏவுகணைகளை வழங்கி இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கி வருவது இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டு வருகின்ற கிரே ஜோன் டாக்டிக்ஸ். உளவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவது, சைபர் தாக்குதல்களை மேற்கொள்ளுவது, எதிரியின் தேசத்தினுள் புரட்சிகளை கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவது, எதிர்த்தரப்பின் ஆட்சியை கவிழ்ப்பது, எதிரி தேசத்து மக்களை ஒரு ஃபியர் சைக்கோக்குள் வைத்திருப்பது, இப்படி பல வழிகளில் இந்த கிரே ஜோன் வார்ஃபேர் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்தியாவை விழுங்கி ஏப்பமிட துடிக்கும் சீனாவால் இந்தியாவுடன் நேரடியாக மோத முடியாது. இந்தியா ஒரு அணு ஆயுத வல்லரசு. அதனால் இந்தியாவை சுற்றி வளைத்து சிதறடிக்கும் வியூகத்தை வகுத்து வருகின்றது சீனா. இந்தியாவின் வரைபடம் என்பது பிரிட்டிஷாரினால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று கூறிக்கொண்டு அந்த வரைபடத்தை மாற்றியமைக்க அது நகர்வெடுத்து வருகின்றது. இந்திய சீன எல்லைகள் வழியாகவும் பாகிஸ்தான் வழியாகவும் இதுவரை இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த சீனா அண்மை காலமாக ஸ்ரீலங்காவில் தளம் அமைத்ததன் மூலம் இலங்கையூடாகவும் இந்தியாவை சுற்றி வளைக்க வியூகம் அமைத்து வருகின்றது.
இலங்கையின் வடக்கு முனைக்குச் சென்ற சீன தூதுவர் இங்கிருந்து இந்தியா எவ்வளவு தூரம் என்று வினவிய செயலானது இந்தியா மீதான சீனாவின் கிரே ஜோன் டாக்டிக்ஸின் ஒரு தளமாக சீனா ஸ்ரீலங்காவை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. எதிர்வரும் காலத்தின் போரியல் களங்கள் அநேகமாக இப்படித்தான் இருக்கப் போகின்றன. யுத்தங்கள் பெரிதாக நடைபெற மாட்டாது. ஆனால் கருமையான யுத்தமேகங்கள் இங்கும் அங்குமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும். எண்ணிலடங்கா ஆயுத தளவாடங்கள் வாங்கி குவிக்கப்படும். யார் செய்தது என்று நிரூபிக்கப்பட முடியாத விபத்துக்கள், படுகொலைகள் ஆங்காங்கு நடைபெறும். சைபர் தாக்குதல்கள், கொள்ளை நோய்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், ஆட்சி கவிழ்ப்புகள், இது பற்றிய செய்திகள் நாளாந்தம் வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய பெயர்களில் அணிகள் உருவாகும். ஊடகங்களை பாவித்து மேற்கொள்ளப்படக்கூடிய சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ் காரணமாக உளவியல் ரீதியாக மிகுந்த குழப்ப நிலைக்கு மக்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். கிளர்ச்சிகள், போராட்டங்கள், ஆட்சி கவிழ்ப்புகள், வல்லரசு தேசங்கள் மேற்கொண்டு வருகின்ற ரீசோன் வார்ஃபேரின் வெளிப்பாடு இப்படியாகத்தான் இருக்கும். ஒரு ட்ரிகர், அதாவது ஒரு தீப்பொறி ஏற்பட்டு முழு அளவிலான யுத்தம் வெடிக்கும் வரை வல்லரசு தேசங்களுக்கு இடையிலான போரியல் சமன்பாடுகள் ரீசோன் டாக்டிக்ஸினூடாகத்தான் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும். உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் 15 வருடத்திற்கு மேலாக அனுபவமுள்ள VBR ePost நிறுவனத்தினர். VBR ePost மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள்.